பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் பிரேக் அவுட் நடந்தால் அது ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க பிரேக் அவுட் இந்த இனிஷியல் பேலன்ஸை உடச்சிட்டு கீழே போகிற மாதிரியோ இல்லை மேலே போகிற காமிச்சாங்கன்னா உடனே திரும்ப ரிவர்ஸ் வந்து உள்ளே வந்துடும் மார்க்கெட்டு. ஸோ அது அந்த மாதிரி வர்றதுனால அதே மாதிரியான விஷயம் நிஃப்டி நடக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம். நம்ம கடைசியாக பார்த்தபடி மார்க்கெட் இன்றைக்கி கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத காலையிலே பேசியிருந்தோம். ஸோ அது மாதிரி ஒரு 300 பாயிண்ட் கூட அதில் தாண்டி ஓட முடியல. 260 பாயிண்ட் தான் இன்றைக்கி ஓடி இருக்குது. இன்றைக்கி நோ ட்ரேட், நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கவும் முடியாது. நேற்றும் எடுக்கல, நம்ம ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்கல. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து நேற்று தான் வந்து எக்ஸிட் பண்ணோம். கடைசியாக வீக்லி எக்ஸ்பைரி வந்து மண்டே எடுத்தது லாஸ்ட்டாக எக்ஸிட் பண்ணோம். ஸோ நோ ட்ரேட், அதோட சைட்வேஸ் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்குமே சைட்வேஸ்னு காலையிலே தெரிஞ்சிருச்சு. அதனால் காலையிலேயே இன்றைக்கி மீட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் இது அப்டேட்காக இந்த ரெக்கார்டிங், வேறு எதுவும் இல்லை. ஸோ மண்டே நம்ம பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேட் மண்டே ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்ம ஹோல்டிங்க்கு எடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ.